காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் முதல்வராக இருந்த தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். அந்த பெயரை மாற்றுகிற காரியத்தில் ஒரு முதலமைச்சர் ஈடுபடுவது முறை அல்ல. இப்படிப்பட்ட விஷயங்களில் அவர் கவனம் செலுத்துவதை விட நாட்டில் இருக்கிற பல்வேறு பிரச்சனைகளை தீர்ப்பது எப்படி என்பதில் அவர் கவனம் செலுத்த வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அரசியல் கட்சி, நீண்ட நெடுங்கால பாரம்பரியம் உள்ள ஒரு கட்சி. எனவே அந்த கட்சிக்கு சில நீக்கு போக்குகள் தெரியும். இவர்கள் ரெடிமேட், அதனால எப்படிப்பட்ட பிரச்சனை ஏற்படுகிறது, அவ்வளவுதான். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. காமராஜர் கொண்டு வந்தது மதிய உணவு திட்டம். அதுக்கு பெயரிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் அதை விரிவுபடுத்தினார். அவர் பெயர் வச்சாலும் பரவாயில்லை. ஆனால் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் முதல்வராக இருந்த தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். அந்த பெயரை மாற்றுகிற காரியத்தில் ஒரு முதலமைச்சர் ஈடுபடுவது முறை அல்ல. இப்படிப்பட்ட விஷயங்களில் அவர் கவனம் செலுத்துவதை விட நாட்டில் இருக்கிற பல்வேறு பிரச்சனைகளை தீர்ப்பது எப்படி என்பதில் அவர் கவனம் செலுத்த வேண்டும். அவருக்கு தெரியாவிட்டாலும் பக்கத்தில் இருக்கிற அதிகாரிகள் அவருக்கு தெரிவிக்க வேண்டும். அதுதான் நிலைமை தவிர பெயர் மாற்றிக்கொண்டே இருப்பது விரும்பத்தக்கதல்ல. ஆனால் பைகள் ஒரு முறை அடித்த பொழுது ஜெயலலிதா படம் போட்ட பைகள் எக்கச்சக்கமாக இருந்தது. எங்கள் ஆட்சி வந்தவுடன் அதையெல்லாம் மாற்ற வேண்டுமா என்று கேட்ட பொழுது தேவையில்லை, அரசாங்கத்தினுடைய படத்தில் தான் அடிக்கப்பட்டது, எனவே அதே பணத்தில் இருக்கட்டும் என்றுதான் தளபதி அவர்கள் தெரிவித்தார்கள். அந்த பெருந்தன்மை இப்பொழுது இருக்கிற முதலமைச்சருக்கு வர வேண்டும். இரண்டாவது, அந்த திட்டத்தை மட்டும் வர வேண்டும் அவருக்கு. மூன்றாவது, அம்மா உணவகம் என்று அதிமுக ஆட்சியிலே செய்தார்கள். நாங்கள் நினைத்திருந்தால் அதை மாற்றியிருக்க முடியும். ஆனாலும் தேவையில்லை, ஒரு முதலமைச்சர் ஆரம்பித்திருக்கிறார், அவர் வெயில இருக்கட்டும் என்று நாங்கள் பெருந்தன்மையாக செய்தோம். இது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அரசியல் கட்சி, நீண்ட நெடுங்கால பாரம்பரியம் உள்ள ஒரு கட்சி. எனவே அந்த கட்சிக்கு சில நீக்கு போக்குகள் தெரியும். இவர்கள் ரெடிமேட், அதனால எப்படிப்பட்ட பிரச்சனை ஏற்படுகிறது, அவ்வளவுதான். பதில் தான் அவங்க சொல்லுவாங்க. எப்பவுமே எங்ககிட்ட தண்ணி இருக்கு கொடுன்னு சொல்ல மாட்டாங்க. எப்போ சொல்லுவாங்கன்னு கேட்டால் வெள்ளம் வந்து கண்ணமாடி டேமே உடையிற மாதிரி இருந்தால் அன்னைக்கு சொல்லுவாங்க வெட்டு விழா வருது, அவ்வளோதான். இதெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு பிடிச்சி போன சப்ஜெக்டுகள். எது எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பொழுது மதியழகனுடைய தம்பி K.A. கிருஷ்ணசாமி ஒரு பொதுக்கூட்டத்திலே பகிரமாக சொன்னார், எம்ஜிஆர் ஆணையிட்டால் நான் நேராக கோபாலபுரம் சென்று கருணாநிதி தலையை வெட்டி கொண்டு வந்து இங்கே மேஜை மேலே வைப்பேன்னு சொன்னார். அப்பொழுது கூட கலைஞர் கதமாக சொன்னார், தலையை வெட்டுன்னு சொல்லி மாட்டேன், கராப்பட்டுன்னு சொல்லியிருப்பான்னு சொல்லி தமாஷ் பண்ணிட்டு போயிட்டார். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.